அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். ஔவையாருடைய அறிவுரைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். வீழாத படுகுழியில் வீழ வேண்டாம், ஏன் படுகுழியில் விழுந்துடாத அப்படின்னு சொல்லி ஔவையார் நம்மளை எச்சரிக்கிறாங்க. படுகுழின்னா பள்ளத்தில் போய் விழுந்துடுறதா? அப்படி இல்லை. செய்யக்கூடாத செயல்கள், பாவச் செயல்கள், துன்பத்தை தரக்கூடிய செயல்கள், அவப்பெயரை தரக்கூடிய செயல்கள், இழி செயல்கள், இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம மேலும் மேலும் துன்பப்பட வைக்கும். நம்முடைய வாழ்வையே அது கேள்விக்குறியாக்கிடும். நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது, உற்றார்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், ஊரார் மத்தியில். அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, வீழாத படுகொலியில் விழுந்துடாத. ஒரு நெறிமுறைன்னு ஒன்று இருக்குல்லங்க வாழ்க்கைக்கு. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ இந்த செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்து அவப்பெயரையும் உடல்நிலையும் கெடுத்துக்கிறது, மனதை கெடுத்துக்கிறது, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது, மற்றவங்க மனதை வருத்தப்படுத்துறது, இதெல்லாம் இந்த படுகொலியில் வீழ்வதாக அர்த்தம். நீங்கள் என்ன, நான் இது ஒரு 2 நிமிஷம் தான் பேசுகிறேன். நீங்கள் இதை நிறைய கற்பனை பண்ணி பார்க்கலாம். படுகொலியில் உலாதரா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி யாருங்க அட்வைஸ் பண்ண ஆள் இருக்கா சொல்லுங்கள். நம்ம அவை பிராட்டியாவது நமக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ஒவ்வொன்றாக நம்ம உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடிச்சு மேன்மேலும் நம்ம உயரணும். அதுக்காக தான் இந்த தமிழ் இலக்கியங்களில் இதெல்லாம் நமக்கு சான்றோர்கள் ஔவையார்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கடைபிடிப்போம். வணக்கம்.